தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பிரபலமான சுற்றுலா பூங்காவில் புலி ஒன்று இந்தியர் ஒருவரை தாக்கின வீடியோவானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. சமீப காலமாகவே சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் அப்படிங்கிற மோகத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி வித்தியாசமான முறையில் வீடியோ போட்டு மக்கள் மத்தியில் பிரபலமாகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்காக அட்வென்ச்சர் அப்படிங்கிற பெயரில் பாம்பை கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, கொடிய மிருகங்களான சிங்கம், புலி இதோட ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு நிறைய வித்தியாசமான முயற்சிகளை செஞ்சு அது மூலமாக வீடியோ போட்டு மக்கள் மத்தியில் பிரபலம் அடைகிறாங்க. இன்னைக்கு அப்படி பண்ண போய் தான் இந்தியர் ஒருவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா பூங்காவில் புலியோட ஃபோட்டோ எடுக்க முயற்சி செஞ்சுருக்காரு. இந்த வீடியோவோட தொடக்கத்தில் புலி மேலே கட்டப்பட்டிருக்க அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே அவர் நடந்து வராரு. கூடவே அந்த பூங்காவில் வேலை செய்கிற பணியாளர் ஒருவரும் நடந்து வராரு. பாதி தூரத்துக்கு அப்புறமா அந்த பணியாளர் சுற்றுலா பயணிக்கிட்ட புலி மேலே கை வைக்க சொல்கிறாரு. அந்த சுற்றுலா பயணியும் யோசிக்காமல் புலி மேலே கை வைக்கிறாரு. திடீர்னு அந்த புலி திரும்பி அந்த சுற்றுலா பயணியை கடிச்சு கொடூரமான முறையில் தாக்குது. அவரும் கீழே விழுந்து ஐயோ அம்மா அப்படின்னு அலறி துடிக்கிறாரு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருடைய நெஞ்சையுமே பதபதைக்க வச்சிருக்கு. அட்வென்ச்சர் அப்படிங்கிற பெயரில் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு அவங்களுடைய உயிருக்கு இவங்களே ஆபத்து விளைவிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அரசு கண்டிப்பாக கண்டிக்கணும் அப்படின்னும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்குற உங்களுடைய மனசும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.